மீன் குழம்பு செய்ய போறேன்ப்பா. 3/4 டீ கப்பு இதில எண்ணெய் ஊத்தியிருக்கேன்ப்பா. வெந்தயம் 1 ஸ்பூன்ப்பா. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்ப்பா. கடுகு 1 ஸ்பூன்ப்பா. கடுகும், வெந்தயமும் போடுறேன்ப்பா. எண்ணெய் ஊத்தி சூடாயிருச்சுப்பா. கடுகு, வெந்தயம் போட்டு அதுவும் பொரிஞ்சிருச்சு. இப்ப பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ போடுறேன்ப்பா. நைஸா நறுக்கி. சின்ன வெங்காயம் இருந்தா போடலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருக்கனால அதையே போட்டு, இப்ப இந்த வெங்காயம் பொன்னிறமா நல்லா இது பண்ணி வரணும். இது தக்காளி ஒரு 1/2 கிலோ எடுத்தேன்ப்பா. எடுத்து கழுவிட்டு, நல்லா முனிய கட் பண்ணி கீழ போட்டுட்டு, நல்லா பெசஞ்சு, உப்பு லைட்டா உப்பு கொஞ்சம் இவ்வளோ உப்பு போடணும். போட்டு நல்லா பெசஞ்சு, சக்க தனியா, சாறு தனியா எடுத்து, சாற வந்து மீன் கழுவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா குழம்புக்கு, அதில என்ன செய்யணும், இந்த சாறையும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டோம்னா, அந்த மீனுக்குள்ள வந்து இந்த புளிப்பு, மிளகாத்தூள் இது எல்லாமே இறங்கிரும். சக்கை எடுத்து வச்சோம்லப்பா, அந்த தக்காளி சக்கையும், இந்த பாருங்க தேங்காய் 2யும் அரைச்சு எடுக்கணும். தக்காளி சக்கையும், இந்த பாருங்க தேங்காய் 1/2 மூடி தேங்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைச்சு வச்சு எடுத்துடணும். இந்த பாருங்கப்பா, இந்த பதம் வந்துடணும்ப்பா. வெங்காயம் கோல்டன் கலர்ல இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை தூள் தான் கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு போட்டுருவேன். மிளகாத்தூள் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன்ப்பா. அடுத்து இந்த மல்லித்தூள். தக்காளி சக்கையும், தேங்காயும் அரைச்சு வச்சோம்ல, அந்த இத இப்ப ஊத்துறேன்ப்பா. புளி 50 புளி ஊற போட்டு வச்சிருக்கிறேன். உப்பு போட்டு, இனிமே அத கரைச்சு ஊத்தணும். இந்த பாருங்கப்பா கரைச்சு ஊத்துறேன். உப்பு தேவையான அளவு. குழம்ப கூட்டிட்டு நல்லா ஹையில வச்சு கொதிக்க விட்டுறணும்ப்பா. சிம்ல வச்சுட்டு, இப்ப வந்து மண்டையும், வாலும் மட்டும் தான் போட்டு குழம்பு வைக்கிறேன்ப்பா. பாருங்கப்பா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு மீன் பார்த்தீங்களா? துண்டு துண்டா சூப்பரா இருக்கா? நான் எல்லாமே சொன்னேன் பார்த்தீங்களா? செய்முறை பூரா அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, சும்மா சூப்பரா இருக்கும்ப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.